அக்கா அக்கா யாரு? அண்ணி, யார் இவங்கெல்லாம்? உங்க அம்மா எங்க கூப்பிடுவாங்களே? அம்மா அம்மாவை கூப்பிடுமா, காசு கேட்கணும். இன்னைக்கு பணம் வாங்காம நான் போக மாட்டேன். கூப்பிடுவாங்களே? அண்ணே சும்மா இருடா, கூப்பிடு. அம்மா அம்மா அம்மா. என்னடி எதுக்கு இப்படி பதறி போய் ஓடி வர? பாத்து அந்த கலால காசு கேட்டு வந்திருக்காம்மா. அவ்வளவுதானே? என்னம்மா அவ்வளவுதானேங்க? அவ எத்தனை பேரை கூட்டிட்டு வந்திருக்கா தெரியுமா? கலாட்டா பண்ற மாதிரியே வந்திருக்காமா. நான் இதுக்கு தான் அப்பவே சொன்னேன், நீ கேட்டியா? சரி அவ்வளவுதானே. இந்த மாதிரி சலசலப்புக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன். எங்க இருக்காங்க அங்க அவங்க? நிக்கிறாங்க, சண்டை சரி, போடுற வா, வா. மாதிரியே நீ பேசுறாங்க. டென்ஷன் ஆகாம வா, நான் பாத்துக்கிறேன். பாத்து பாத்து கீழே பாத்து வா. வா வா. ஏமா நான் வேணா வந்து call பண்ணுவேன். வாங்க வாங்க வாங்க. யார் இவங்கெல்லாம்? எதுக்கு வந்திருக்காங்க? உங்ககிட்ட 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருந்தேன்ல? ஆமா கொடுத்த. அத நான் எப்ப இல்லன்னு சொன்னேன்? இந்த பாரு, வாங்கின காசை நான் எப்பவுமே இல்லன்னு மறுத்தது கிடையாது. ஹரிச்சந்திரனுக்கு அக்கா மாதிரி இந்த அலமேலு. இந்த பந்தா பேச்செல்லாம் இருக்கட்டும், முதல்ல எனக்கு பணம் வேணும், பணத்தை எடு. என்ன கலாது, நீ இப்படி திடுதுப்புன்னு வந்து லட்சத்தை எடுத்து வைனா நான் என்ன அதை பீரோலியா பூட்டி வச்சிருக்கேன்? டக்குன்னு உங்ககிட்ட அப்படியே எடுத்து நீட்டுறதுக்கு? அபியோட கம்பெனில ஷேரா போட்டிருக்கேன்னு உனக்கே தெரியும்ல. தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி பேசினா என்ன அர்த்தம்? இந்த பாருங்க, என் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா, மஞ்சள் தண்ணி ஊத்தணும், நிறைய செலவு இருக்கு. நீங்க முதல்ல பணத்தை எடுங்க. காரணம் எல்லாம் சரிமா, இப்பவே வேணும்னு கேட்டா எப்படி? என்னங்க இது, அவசரமா பணம் தேவைப்படுது. அவசரம் எதுக்கு இந்த மாட்ட பேசிட்டு? ஏமா முதல்ல பணத்தை கொடுக்குற வழியை பாருமா. ஏய் நீ யாரியா? எதுக்கு இப்ப சவுண்ட் விடுற? நீ எனக்கு காசு கொடுத்த? என்னமோ பேசுற? இந்த பாரு, உன் வாயை முதல்ல மூடு. சரிம்மா, அவனை விடுங்க. நான் கேக்குறேன், முதல்ல பணத்தை கொடுங்க. பிரச்சனை பண்ணாம பணத்தை கொடுத்துருங்க. என்னப்பா நீயும் புரியாம பேசிட்டு இருக்க? உனக்கு வேணும்டி, உனக்கு வேணும்டி அலமேலு. ஐயோ பாவம், போனா போகட்டுமே நல்லதை நினைச்சு இவ காசை அபி கம்பெனில போட்டது ஏன் தப்பு. இப்படி வந்து தகராறு பண்றீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? நீதாம தகராறு பண்ற, உனக்கு அசிங்கமா இல்ல? ஏதோ சொந்தக்கார பொம்பளையாச்சுன்னு பாக்குறேன். யோ என்னையா திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு? இந்த பாரு, ஆம்பளை இல்லாத வீட்டுல இத்தனை பேர் வந்து சத்தம் போடுறது தப்பு, தெரியுமில? சரிம்மா, எதுக்கு தகராறு? உன் மருமகளை பார்த்து பணத்தை வாங்கி கொடுங்க. என்னது? என் மருமகளை பார்த்து பணத்தை வாங்கி கொடுக்கவா? சரியா போச்சு போங்க. அதுல என்ன பிரச்சனை? பணம் போடும்போதே என் மருமக என்கிட்ட சொன்னா, அத்தை நான் உங்களுக்காகத்தான் இந்த பணத்தை வாங்கிக்கிறேன். இந்த பாருங்க, பணம் வேணும்னா 3 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிடணும், திடுதிப்புன்னு வந்து கழுத்தை நெரிக்க கூடாதுன்னு. நான் தான் நம்ம கலாவாச்சே, பேங்க்ல வட்டி ரொம்ப குறைச்சலே, இதுல போட்டா நிறைய வருமே, இவ வேற பொட்ட புள்ளைய பெத்து வச்சிருக்கா, பாவம் பொழைச்சு போட்டுன்னு அப்படியே ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணி இந்த காசை அதுல தூக்கி போட்டேன். உங்க புத்தி இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் அதுல தலையிட்டு இருக்கவே மாட்டேன்ப்பா. என் மருமக அப்பவே சொன்னா, அத்தை இதுங்கெல்லாம் லோ கிளாஸ், யோசிச்சு பண்ணுங்கன்னு. நான் தான் கேட்கல. யார பார்த்து லோ கிளாஸ்ங்கற? புருஷன் செத்தப்போ தூக்கி போறது கூட காசு இல்லாம டைவர்ஸ் ஆன மருமகிட்ட போய் கையேந்தி நின்னியே, நீ தான் லோ கிளாஸ். என்னமோ எங்களை பார்த்து லோ கிளாஸ்ங்கற? இவர் யார் தெரியுமா? என் பெரியப்பா, பஞ்சாயத்து தலைவர். இவரு எங்க அண்ணன், வார்டு கவுன்சிலர். நாங்க மரியாதையான குடும்பம். எங்களை பார்த்து லோ கிளாஸ்ங்கற வார்த்தை அளந்து பேச சொல்லிட்டே. என்னடி பெருசா பேசுற? வார்டு கவுன்சிலர் பிரிஞ்சா நான் வாங்கடா, என்கிட்ட வேற பேசாத. யோ நீ யாரே குடும்பத்தை பத்தி ஏன் வீட்ல வந்து ஏன் அதிகாரம்? அவங்கள அடக்குடா, என்ன பெருசா சொன்னா வேணான்னு சொல்லு, அவ்வளவுதான். என்னடி நீ? நான் சொல்றத எதுக்கு தேவையில்லாம அசிங்கம் பண்ணினே? பேசாம அபியனியாண்ட போய் துட்ட வாங்கி. ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு எல்லாம் புரியாதா? கம்பெனி சார நட்டத்துல இருக்குடா, உடனே காசு கிடைக்காது. கொடுத்தாலும் நட்ட கணக்கு காட்டி ஒரு 30,000 தான் கொடுப்பாங்க. ஒரு 3 மாசம் வெயிட் பண்ண சொல்லு, வட்டியோட சேர்த்து 1.5 லட்சமா வாங்கி தரேன். ஐயோ ஐயோ ஐயோ, போச்சு என் பணம் போச்சு. எனக்கு நம்பிக்கை இல்ல, என் பணம் வராது. என் பணத்தை நல்லா அமுக்கிட்ட. அன்னைக்கு என் கொடையவே அமுக்க பார்த்தவதானே நீ? இப்போ என் பணத்தையும் அமுக்கிட்ட. இந்த மனுஷன் அன்னைக்கே தலைய அடிச்சிட்டாரு, நான் தான் கேட்கல. ஐயோ ஐயோ போச்சு, என் பணத்தை அநியாயமா சுருட்டி வாயில போட்டுக்கிட்டே பாரு. கத்தாத. இங்க பாருமா, முதல்ல மருமக உங்க அபி வீட்டுக்கு போலாம், வாங்கம்மா. நாங்க பேசி பணத்தை நாங்க வாங்கிக்கிறோம், வாங்கம்மா. நீ என்ன பேசி பணத்தை வாங்குறது? இந்த பாரு, உன் இஷ்டத்துக்கெல்லாம் என்னால அங்கெல்லாம் வந்துட்டு இருக்க முடியாது. என்னது வரமாட்டியா? அப்போ என் துண்டை அமுக்கிட்ட, அப்படிதானே? என்னடி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? போனா போதுன்னு ஹெல்ப் பண்ணா அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம நம்ம ரொம்ப துள்ளிட்டு இருக்க. துள்றனா? துட்டை கேட்டா துள்றனா? மரியாதையா என் கூட வந்து உன் மருமக கிட்ட இருந்து துட்டை வாங்கி கொடு, இல்லன்னு அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.
ஏய் இந்த பாரு என் மருமக கிட்ட இப்ப பணம் கிடையாது. அந்த பிள்ளைய பாவம் ஜெயிலு கேஸ் நொந்து போயிருக்கு. இப்பெல்லாம் போய் அவளை நான் தொந்தரவு பண்ண முடியாது. சின்னம்மா இப்படி சொன்னா எப்படி? வேற எப்படி சொல்றது? வேற எப்படி சொல்றேன்? நான் தான் 3 மாசம் டைம் கொடுங்க, உங்க பணம் வீடு தேடி வரும்னு சொல்றேன். இந்த மாதிரி அடவடி பண்ணீங்க ஒரு பைசா கூட வராது. இந்த பொம்பளை கிட்ட பேசினா வேலைக்கு ஆகாது. அந்த அபி யாருன்னு என்கிட்ட காட்டு. 4 வார்த்தை நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டு நான் அங்கெல்லாம் தகராறு பண்ண வேணாண்ணா. நாளைக்கு ஒருத்தருக்கு மூஞ்சில மூய்க்க வேணாமா? நல்லா இருக்காதுல்ல. போடா போக்கத்தவனே, நான் என் பணம் போச்சேன்னு வயிற்றுல புலம்பிட்டு இருக்கிறேன். மாமியாருக்கு வக்காலத்துக்கு வாங்கிட்டு இருக்கிறியா? போடா வாடா போலாம். இந்த பார், என் பணம் மட்டும் வரல அப்படி இருக்கு உனக்கு கச்சேரி. போடி போடி, என்னடி பெருசா மிரட்டுற? உன்னால என்னடி பண்ண முடியும்? போய் துப்பு இருந்தா போய் பணத்தை வாங்கி போ. போய் பணத்தை வாங்கு பாப்போம். அங்க இருக்கிறவெல்லாம் என்ன மாதிரி ஏமாந்த வேலைடி. போ குடுப்பா, நல்லா நான் தான் ஏமாந்தவன், நீ ஒண்ணு ஏமாறல. போடி போ குடுப்பா, நல்லா குடுப்பா. ஆளை பாரு, மூட்டிட்டு வந்திருக்க. அடி செருப்பால போடா போடா. ஆளை பாரு, ஆளை வந்துட்டான் கண்ணை உருட்டிக்கிட்டு. ஐயோ, அன்னைக்கே சொன்னேன் பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனை. விடு, என்னைக்காவது இந்த மாதிரி நடக்கும்னு தெரியும். அது இன்னைக்கே வந்துருச்சு, சமாளிப்ப விடு. இவனுங்க கிடக்குறானுங்க பிஸ்கோத்து பயலுங்க. போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. அண்டா வாய் வச்சுட்டு வந்துட்டு ஆளுங்களை கூட்டிக்கிட்டு. என்ன நீ சொல்றீங்க? மாடியை பாத்தீங்களா? ஆமா அஞ்சலி, 25 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு என்ன பிளாக்மெயில் பண்றான். மை காட். கோவில்ல நான் அவனை பார்த்தப்போ அவன்கிட்ட ரொம்ப கோவமா பேசினேன். ஆனா ரொம்ப கூலா அவன் என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னா? நீ மயங்கி விழுந்திருக்கும் போது உன் கூட அசிங்கமா எடுத்த சில போட்டோஸ் என்கிட்ட காட்டினான். அதே மாதிரி இன்னும் நிறைய போட்டோஸ் எடுத்து வச்சிருக்கானா. போட்டோ மட்டும் இல்லாம ஒரு வீடியோ கூட ஷூட் பண்ணிருக்கான் போல இருக்கு. பணத்தை கொடுத்தாதான் அதெல்லாம் நம்ம கிட்ட கொடுப்பேன்னு சொல்றான். பணத்தை கொடுக்கலன்னா அந்த போட்டோஸ் எல்லாம் வெளியிட்டு உன் கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவேன்னு சொல்றான். பொறுக்கி நாய், அவனால சும்மாவே விடக்கூடாதானே? பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே அவனை உள்ள தள்ளிடலாம். ஐயோ அஞ்சலி, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அப்படி அவசரப்பட முடியாது. நம்ம பாட்டுக்கு எதையோ பண்ண போய் அதுவும் வாழ்க்கையை பாதிச்சிடக்கூடாது. நல்ல கவனமா யோசிச்சுதான் செயல்படணும். இப்ப என்ன அண்ணி பண்றது? எனக்கு தலையே சுத்துது. பொறுக்கி நாய் நல்லாவே இருக்க மாட்டான். அவன் மட்டும் என் கையில கடிச்சு அவனுக்கு கொன்னே போட்டுருவேன். இப்ப புலம்பி என்ன பிரயோஜனம்? எத்தனை தடவை சொன்னேன் அவன் கூட பழகாதேன்னு. ஒரு தடவையாவது காதுல வாங்கினியா? நல்லவேளை நான் மட்டும் அந்த நேரத்துக்கு அங்க வந்திருக்கலன்னா உன் வாழ்க்கையே சீரழிஞ்சு போயிருக்கும். இந்த குடும்பமே உருக்குலைஞ்சு போயிருக்கும். சரி, பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினைச்சா அந்த படுபாவை இப்ப போட்டோ வீடியோ எல்லாத்தையும் வச்சுட்டு மிரட்டுறான். பெரிய இக்கட்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம் அஞ்சலி. ரொம்ப நிதானமா தான் நாம இதுல இருந்து வெளியில வரணும். இல்ல அண்ணி, சாரி, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நீங்க சொன்னதெல்லாம் கேட்காம நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் தப்பு அஞ்சலி பண்ணிட்டேன். ப்ளீஸ் அஞ்சலி, உன் தப்பு இல்ல அஞ்சலி, ப்ளீஸ் அழாத. நீங்க சொன்னதை மதிக்காம உங்களை மதிக்காம ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். சாரி அஞ்சலி ப்ளீஸ். சாரி. அழாத அஞ்சலி ப்ளீஸ். இங்க பாரு, நான் சொல்றது கேளு. உங்க பேச்ச நான் கேட்டிருக்கணும் அண்ணி. அஞ்சலி ப்ளீஸ் அழாத அஞ்சலி. இங்க பாரு, இப்போ அழுது ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு என்ன வழின்றதை யோசிப்போம். சரி அண்ணி. அஞ்சலி, நீ இனிமே தனியா வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில போயிடாத. அந்த ராஸ்கல் ஏதாவது பண்ணிடுவானு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. ச்சே, அந்த மாதிரிலாம் அவன் எதுவும் பண்ண மாட்டான். அவனோட நோக்கம் பணம் மட்டும்தான் இப்ப தெரிஞ்சு போச்சு. அதனால அந்த பணத்தை நம்ம கிட்ட இருந்து வாங்குறதுக்கு தான் அவன் முயற்சி பண்ணுவானே தவிர வேற எதுவும் பண்ண மாட்டான். நீ இந்த பிரச்சனை பத்தி கவலைப்படாதே அஞ்சலி, நான் பாத்துக்கிறேன். அஞ்சலி, தவறி போய் கூட நம்ம வீட்ல இருக்கிறவங்க யார்கிட்டயும் இந்த பிரச்சனையை பத்தி பேசாத. உன் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயும் இதை பத்தி மூச்சு கூட விடாத, சரியா? சரி அண்ணி. அப்புறம் அந்த ராஸ்கல் உனக்கு ஃபோன் பண்ணினா நீ அட்டென்ட் பண்ணாத. அவனை டோட்டலா அவாய்ட் பண்ணு. எக்காரணத்தை கொண்டு நீ அவன்கிட்ட பேசவே வேண்டாம். சரி அண்ணி. அண்ணி, சொல்லு அஞ்சலி. இவ்ளோ பெரிய அமௌண்ட்டுக்கு என்ன பண்றது அண்ணி? அத பத்தி எல்லாம் நீ ஏன் யோசிக்கிற? அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, நீ எல்லாரோடையும் சாதாரணமா சிரிச்சு பேசிக்கிட்டு இப்படி எல்லாம் அழுதுகிட்டு இருந்தேன்னா என்ன ஏதுன்னு கேள்வி கேட்பாங்க, உண்மை தெரிஞ்சிடும். அப்புறம் பிரச்சனை பெருசாயிடும். அந்த பொறுக்கி எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நான் அவனை பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத.
இருப்பார்ல? தெரியல, இருக்கணும். ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாம். டாக்டர் இருக்காரானே தெரியல, யாரை கேக்குறது? ஆனந்தி இங்க பாருங்க. சிஸ்டர், நான் ஆனந்தி. டாக்டர் மகேஷை பார்க்கணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. டாக்டர் வரேன்னு சொன்னாரு. ஹலோ ஆனந்தி. ஹலோ பாரதி. உள்ள வாங்க. வாங்க. ப்ளீஸ் கம். வாங்க. இப்படி கூட்டிட்டு வாங்க. உட்காருங்க. மெதுவா மெதுவா மெதுவா. Good. அப்புறம் ஆனந்தி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? யூஷுவல், நதிங் ஸ்பெஷல். நானும் என் பேஷண்ட்ஸும் வெளி உலகத்தில் இருக்கிற பைத்தியங்களை பத்தி எந்த கவலையும் படாம சந்தோஷமா இருக்கும். அப்புறம் கார்த்திக் சார் எப்படி இருக்காரு? எங்க தங்க வச்சிருக்கீங்க? எங்க வீட்டில் தான். தட்ஸ் கிரேட். வீட்டோட அரவணைப்பும் பாதுகாப்பும் இவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவன்னா மிஸ்டர் பாரதி, உங்களுக்கும் கார்த்திக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இருந்தாலும் இவரை வீட்டில் வச்சு பாத்துக்கிறீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. இல்ல, உண்மையிலே இந்த பாராட்டு எங்க அப்பா அம்மாக்கு தான் போய் சேரணும். ஏன்னா அவங்க தான் இவரை பாத்துக்கிறாங்க. உங்க குடும்பமே ரொம்ப நல்ல மாதிரின்னு தோணுது. உங்க பேரண்ட்ஸ்க்கு மரியாதையை சொல்லுங்க. கண்டிப்பா. அப்புறம் ரிப்போர்ட்ஸ் ஃபைல் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஓகே, நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க. சீஃப் டாக்டர் வந்திருக்காரு. நான் அவர்கிட்ட போய் காமிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே. எஸ் கார்த்திக், மெதுவா வாங்க. குட். கம் ஆன். யா. ஆனந்தி, டாக்டர்னா இந்த மாதிரி தான் இருக்கணும்ல? நிச்சயமா. இவரோட ட்ரீட்மெண்ட் கார்த்திகை குணப்படுத்திடணும். அதான் என்னோட பிரார்த்தனை பாரதி. கார்த்திக், நான் பேசுறது ஏதாவது கேக்குதா? ஆனந்தி, ஆனந்தி. கார்த்திக், கண்ணை முடிச்சு பாருங்க. கார்த்திக், கண்ணை முடிச்சு பாருங்க. இது யார் தெரியுதா பாருங்க. ஆபரேஷன் பண்ணா பெட்டர்னு அப்ப சொன்னாங்க. இப்போ என்ன சொல்ல போறாங்களோ? இல்ல, ஆப்ரேஷன் பண்ணதான் கார்த்திக் கியூர் ஆகும்னா அந்த சான்ஸ் எடுத்து பார்க்கறது தப்பு இல்லையே. ஆனா ஆபரேஷன் ரிஸ்க் இல்ல பாரதி. இல்ல ஆனந்தி, இப்ப கார்த்திக் இருக்க நிலைமையில ரிஸ்க் எடுக்கிறது தப்பு கிடையாது. அதனால ஒரு குணமாலாம் இல்லையா? பப்பமே. நீங்க ரெண்டு பேரும் உள்ள வாங்க. டாக்டர், இவங்க ஆனந்தி அண்ட் மிஸ் பாரதி. வணக்கம் டாக்டர். இந்த பேஷண்ட்டை இவங்க தான் பாத்துக்கிறாங்க. ஆனந்தியை தான் கார்த்திக் ரொம்ப டீப்பா லவ் பண்ணிருக்காரு. பட் சந்தர்ப்ப சூழ்நிலை வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாயிடுச்சு. அது இவரோட மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. ஓரளவு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். இவர் பிசிக்கலா ரொம்ப ஹெல்த்தியா இருக்காரு தெரியுமா? ஆனா இவருடைய மனசு, நினைவுகள் அது எம்டியா இருக்கு. அதீதமான மனச்சிதைவு, டிப்ரெஷன் இவரை அதோட எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பாதிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பின்மண்டையில பட்ட காயம்
ஓரளவு நரம்புகளை பாதிச்சிருக்கு. ஒரு ஆபரேஷன் பண்ணி பார்த்துடலாம், அதான் பெட்டர். அது அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கலாமா டாக்டர்? அஃப்கோர்ஸ் ரிஸ்க் எடுக்கிறது தான் கரெக்ட். இவரை இப்படியே சும்மா வச்சு வேடிக்கை பார்க்கறது சரியில்லை. ரிஸ்க் எடுக்கலாம். இப்படிதான் மதுரையில் ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. ஆபரேஷன் பண்ணதுல 6 monthsல நார்மல் ஆயிட்டா. போஸ்ட் ஆபரேஷன் பீரியடும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பயிற்சி கொடுக்கணும், கவனமா பார்த்துக்கணும். ஆபரேஷன் பண்றது நல்லதுங்கிறது என்னுடைய அட்வைஸ். ஓகே டாக்டர், இந்த ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும்? அது நியர்லி 2 lakhs. எதுவும் பிரச்சனை இல்லை, ஏற்பாடு பண்ணிடுங்க. பெங்களூர்ல வச்சு சர்ஜரி பண்ணி. ஓஎஸ், கௌதம் ஹாஸ்பிட்டல் வச்சு பண்ணிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க மேடம். சார் இருக்காரா? பார்க்கணும். என்ன மேடம் விஷயம்? இல்ல, பிசினஸ்க்காக கொஞ்சம் ஃபைனான்ஸ் வேண்டியிருக்கு, அது விஷயமா பார்க்கணும். அப்படியா? உள்ள போங்க. ஓகே. 5% ஓகே. அவ்வளோ முடியாதுப்பா. உட்காருங்கம்மா. வணக்கம் சார். சரி 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 சரி. உட்காருங்கம்மா. உட்காருங்க. அபிநயா தான் நீங்க? எஸ் சார். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை பத்தி, ஆனா இப்பதான் பார்க்கறேன். தேங்க்யூ சார். விஸ்வநாதன் ஃபோன் பண்ணாரு. பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம்தாம்மா. கொஞ்சம் சறுக்குனாலும் இவங்க எப்படா கீழே விடுவாங்கன்னு எதிர்பார்க்குற உலகம்மா அது. போட்டி ஜாஸ்திம்மா. கை தூக்கி விடலாம்னு நினைக்கிற ஆளுங்க ரொம்ப கம்மிம்மா. ஆமா சார், நான் நிறைய பட்டுட்டேன். அதுலயும் அடிமட்டத்திலிருந்து மேலே வர்றவங்கன்னா அவங்கள அலட்சியமா பார்க்கறதா இங்க வழக்கம். ஆனா நான் அப்படி இல்லைம்மா. உழைச்சி முன்னுக்கு வரவங்க மேல எனக்கு தனி மரியாதையே உண்டு. எந்த பேக்ரவுண்டும் இல்லாம உழைப்பால முன்னேறி நீங்க முன்னுக்கு வந்திருக்கீங்க. இந்த மேகலா கிளின்டஸ் இல்லம்மா, அதோட ஓனர் கூட உங்களை மாதிரி தான். கிட்டத்தட்ட நொடிஞ்சு போற நிலைமையில என்கிட்ட வந்தாரு. நான் ஹெல்ப் பண்ணேன். இப்ப மேல வந்துட்டாரு. இப்ப சிட்டில அவர் ஒரு பெரிய விஐபிமா. இந்த மாதிரி பல பேருக்கு நான் உதவி பண்ணியிருக்கேன். என்னோட நிலைமை இப்ப ரொம்ப மோசம் சார். அடமானம் வைக்கிறதுக்கு கூட என்கிட்ட பெருசா எதுவும் இல்லை. கிளியரா சொல்ல போனா ஜாமீன் கையெழுத்து போடுறதுக்கு கூட எனக்கு யாரும் இல்லை சார். முழுசா எனக்கு 3 கோடி ரூபாய் தேவைப்படுது சார். மாசம் மாசம் என்னால வட்டியை தந்துட முடியும். 2 மாசம் கழிச்சு அசலையும் கொடுத்துருவேன் சார். இந்த உண்மை நேர்மை எனக்கு போதுமா? நிச்சயமா நான் உனக்கு ஃபைனான்ஸ் தரேன். ஆனா அவ்வளவு பெரிய அமௌண்ட் இப்ப என் கையில இல்ல. ஒரு வாரம் ஆகும், பரவாயில்லையா? அதை பத்தி ஒன்றும் பரவாயில்ல சார். 2 மாசம் கழிச்சு நான் அசலை தந்துருவேன்னு சொன்னேனே, அதை பத்தி நீங்க ஒன்றும் கேட்கலையே. உங்க மேல இருக்க நம்பிக்கையில தான் நான் எதுவுமே கேட்கல. பரவாயில்ல, சொல்லுங்க. இப்ப நான் பண்ற ப்ராஜெக்டை முடிச்சிட்டா ஃபைனல் ஸ்டேஜ் செட்டில்மெண்டா எனக்கு 6 கோடி ரூபாய் கிடைக்கும் சார். பணம் இருந்தா 2 மாசத்துலயே முடிச்சிடுவேன். முடிச்சதும் அசலை நான் உடனே திருப்பி கொடுத்துருவேன் சார். வெரி குட். நீங்க தைரியமா போங்கம்மா, நான் உங்களுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்குறேன். அப்ப நான் 1 வீக் அப்புறம் வந்து பார்க்கட்டுமா? தாராளமா. அதுக்கு முன்னாடி என்கிட்ட பணம் வந்துட்டா நானே உங்களுக்கு கால் பண்றேன். தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்ஸ். வாங்க. வரேன் சார். என்ன ஃபைனான்ஷியல் சார், சொல்லி கொடுத்த மாதிரி பேசுனீங்களா? எல்லாம் சொல்லிட்டேன் சார். ஆனா பாவம் சார், ரொம்ப நம்பிக்கையோட போகுது சார் அந்த பொண்ணு. அவங்கள பார்த்தா எனக்கே ரொம்ப பாவமா இருக்கு சார். ஏன் சார் அப்படி சொல்ல சொன்னீங்க? வேற எங்கேயும் கேட்டு யாரும் உதவி செஞ்சிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான். நம்பிக்கையோட போறாள், அதான் எனக்கு வேணும். அவன் நம்பி ஏமாறணும். இன்னும் அவன் நிலைமை பலவீனமாகணும். கடைசி நேரத்துல மண்டைய பிச்சுக்கணும். சரி சார், ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் இல்லைன்னு சொல்லிட்டா அவங்க வேற எங்கேயாவது ட்ரை பண்ணாங்கன்னா? அப்படி பட்டுன்னு ஏன் சொல்ற? நாளைக்கு, நாளான்னைக்கு, சாயந்தரம், மத்தியானம்னு சாக்கு சொல்லு. இழுத்து அடிய. சரி சார்.